ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال رسول الله صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் வல்லோன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே தனித்துவமானது. அவனுடைய அன்பும் கிருபையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னலார் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அவருடைய குடும்பத்தார்கள், உறவினர்கள், தோழர்கள், தோழியர்கள், நல்லடியார்கள் மீதும் யாரெல்லாம் இந்த மார்க்கம் நிலைப்பதற்காக உயிரையும் உடமையை தியாகம் செய்தார்களோ அந்த தியாகிகள் நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என் குடும்பத்தார் உங்கள் குடும்பத்தார் மீதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, அல்லாஹ் புனிதப்படுத்தி இருக்கிற துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் நாங்கள் அரைவாசியை அடைந்தவர்களாக இருக்கிறோம். இந்த காலப்பகுதிகளில் அதிகமாக நன்மைகள் சம்பந்தமான ஹுத்பாக்கள், உரைகள் நிகழ்த்தப்படுவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நன்மைகளை அதிகரிப்போம் அல்லது நன்மை செய்வோம், அதை பாதுகாப்போம் என்கிற தலைப்பில் சில செய்திகளை உங்களோடு பகிரலாம் என ஆசைப்படுகிறேன். ஏன் இந்த தலைப்பு எடுக்கப்பட்டது என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழுகிற எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்கிற விதிமுறைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடாக அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். இந்த அல்லாஹு தாலாவை ஏற்றிருக்கிற நாடும் நீங்களும் அந்த வரையறைகளை சரியாக முறையாக பயன்படுத்துவது அல்லது ஏன் அல்லாஹுவையும் அவருடைய தூதரை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு காரணம் இருக்கிறது, கேள்வி இருக்கிறது. நாங்கள் ஏன் மற்றவரை போல் வாழ முடியாது? ஏன் எங்களுக்கு உலகில் எங்களுடைய கண்பார்வைக்கு மத்தியில் எங்களுடைய ரப்பு படைத்ததை அனுபவிக்க முடியாது? நான் வணங்குகிறவனாக அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறேன் என்றால் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவன்தான் படைத்ததாக சொல்லுகிறான் என்றால் அந்த ரப்புடையதை ஏன் என்னால் அனுபவிக்க முடியாது? அந்த ரப்பு தந்ததை என் கண்ணால் பார்க்க கிடைக்கிறது, அந்த ரப்பு தந்தனுடைய இன்பத்தை என்னால் அனுபவிக்க கிடைக்கிறது என்றால் அதை ஏன் நான் அனுபவிக்க கூடாது? என்னை போன்ற சக மனிதர்கள் அந்த சந்தோஷத்தை இன்பத்தை உலகத்தில் அடைவதை நான் பார்க்கிறேன். அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், ஆனால் நான் அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறேன். அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லுகிறேன், ஆனால் என்னால் அதை அடைய முடியவில்லை. இந்த மாதிரியான கேள்விகளில் ஏன் நாங்கள் ஒருமைப்பட்டுக்கு போக வேண்டும், ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அல்லாஹ் சொல்கிற போது இந்த உலகத்தில் நானும் நீங்களும் சில கட்டுப்பாடுக்கு மத்தியில் வாழ்வதுதான் ஒரு கட்டுப்பாடு அமைப்பான இறைவனை வணங்குகிற ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் வழிகாட்டுகிறான். ஒருவருக்கு கட்டுப்படுதல் என்பது என்று கேட்டால் அல்லாஹ்வை வணங்குகிற நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் தான் கட்டுப்பட வேண்டும் என்றால், அதனுடைய விழுமியங்களை தான் பின்பற்ற வேண்டும் என்றால், அதில் இருந்து நாங்கள் வெளியே செல்ல முடியாது. அவர்கள் சொல்லாததை செய்ய முடியாது, அவர்கள் காட்டாததை எடுக்க முடியாது. அப்போ இது போல என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் கட்டுப்பாடுகள் இருக்கிறது. சில விவசாய நேரங்களில் இப்போ நம்முடைய ஏரியாக்களில் தென்னை பயிர் செய்கிற இடங்கள், இந்த இடத்துல ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு பிரதிநிதி வர்றார், வந்து சொல்கிறார், தென்னை மரத்தை மட்டும்தான் நீங்கள் நட்ட வேணும். தென்னை மரம் வளர்கிறதுக்கு முன்னாடி மாங்காய் மரத்தை நட்டி வச்சுருக்கிறோம், ஒரு பெரிய பிளாக்கா மரத்தை நட்டி வச்சுருக்கிறோம், அல்லது வேறு ஏதோ ஒரு மரத்தை நட்டி வச்சுட்டு அந்த மரத்தை கீழே தென்னை மரத்தை நட்டினா தென்னை மரம் வராது. ஏனென்றா அதுக்குரிய தன்மைகள் கிடைக்காதுன்னு அவர் சொல்கிறாருண்டா, இவருக்கு இதை பற்றி தெரியாதுன்னு நம்ம சொல்லுவோமா அல்லது நமக்கு தெரியாது நம்ம ஒத்துக்கொள்வோமான்னு கேட்டால், எனக்கு அது தெரியாமல் நட்டிட்டேன், அந்த தென்னை மரத்தை பிடுங்கி வேறொரு இடத்துல நட்டுவோம். எங்கே நட்டினால் அந்த தென்னை மரம் சரியாக வளருமோ அந்த இடத்துல நம்ம நட்டுவோம். அப்போ இது மாதிரி யார் நமக்கு அதை சொல்லி தருகிறாரோ, நம்மை விட சிறந்தவராக அதை பற்றி அறிந்தவராக யார் இருக்கிறாங்களோ அவங்க சொல்றதை மட்டும்தான் நம்ம பின்பற்றுவோம். அதே நேரத்தில் நமது வாப்பா
நம்மளது அப்பா, நம்மளோட கிராமத்து தலைவர், கிராமத்தினுடைய மிகப்பெரிய ஆளாக நாங்கள் பார்க்கிற ஒருவர் இருப்பார். அவர் வந்து சொல்வார், இருக்கிறதோட இருக்கட்டுமே, தென்னை மரத்தை ஒரு இடத்துலையும் விழாமரத்தை ஒரு இடத்துலையும் வச்சா பெரிய இடவசதி போயிருது, ரெண்டும் ஒன்றா வரட்டும், வரட்டும் என்று சொன்னால் கிராமத்தில் உள்ள ஆளை நம்புவோமா, வந்திருக்கிற பிரதிநிதியை நம்புவோமா கேட்டால் ஊரில் உள்ள ஆள் நம்ப மாட்டோம். அதுக்காக ஊரில் உள்ள ஆள் கல்லண்ட அர்த்தமா, அவர் பொய் சொல்றாருன்னு அர்த்தமாட்டா கிடையாது. அவரும் நல்லவர் தான், ஆனால் அதை பற்றி அறிவு யாருக்கு இருக்குது? வெளியே இருந்து வந்தவர்களுக்கு இருக்குது என்பதை நம்ம புரிஞ்சு கொள்றோம். அப்போ அந்த துறைகளில் யாருக்கு அது சார்ந்த அறிவு இருக்கிறதோ அதை நம்ம எப்படி தெளிவாக புரிஞ்சு கொள்றோமோ. பாப்பா சொன்னாலும் நம்ப மாட்டோம், மனைவி சொன்னாலும் நம்ப மாட்டோம், பிரதிநிதி சொல்றது மட்டும்தான் நம்புகிறோம். அவன் அண்ணனும் அல்ல, தம்பியும் அல்ல, தெரிந்தவரும் அல்ல, அறிந்தவரும் அல்ல, உத்தியோகத்தராக வந்திருக்கிறார், நம்புகிறோம். இது போல நம்பிக்கையில் வேற எதை சொன்னாலும் நாங்கள் நம்பாமல் அந்த பயிற்சிகள் உறுதியாக இருப்போமோ, இதே கட்டுப்பாடை தான் உலகத்தில் நானும் நீங்களும் பயன்படுத்த இந்த யதார்த்தத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறார். நீங்கள் உலகத்தில் வாழுகிற போது உங்களுக்கு பலதரப்பட்ட இன்பங்கள் உங்களோட கண்ணுக்கு விளங்கும், நிறைய சந்தோஷங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகும். அந்த சந்தோஷங்கள் எல்லாம் உங்களுக்குரியதல்ல. கண்ணுக்கு முன்னாடி விளங்குற எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு தான். அந்த படைப்புகள் எல்லாம் அடியார்களுக்கு சொந்தமானதல்ல. எந்த அடியார்களுக்கு சொந்தம் இல்லைன்னு கேட்டால், அல்லாஹுவையும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிற எனக்கும் உங்களுக்கும் அது சொந்தம் இருக்காது. ஒரு சில குறிப்பிட்ட சந்தோஷங்களும் இன்ப துன்பங்களும் அன்பு உறவுகளும் தான் சொந்தமாக இருக்குமே தவிர இருக்கிற எல்லாம் எனக்கு தான உரிமை எந்த ஒரு முஸ்லிமாலும் கொண்டாட முடியாது. அப்ப இந்த கட்டுப்பாடு இருக்கிற ஒருவருக்கு அல்லாஹ் என்ன சொல்ல வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய அறிவுரை எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், நீங்கள் கட்டுப்பட்டால் உங்களுக்கு பிரயோசனம் தர வேண்டும் அல்லாஹ் பேசுகிறான். இப்படி அல்லாஹ் சொல்லாம உங்களுக்கு இது நல்லா இருங்கப்பா, நீங்க நல்லா வாழுவீங்க, இப்படி இருங்க, நல்லா இருக்குன்னு அல்லாஹ் பேசல. அல்லாஹ் எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாரு, இந்த உலகம் என்பது இன்னமல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை என்பது லைபுன்னு அல்லாஹ் பயன்படுத்துகிறான். வலஹுன், இந்த உலகம் என்பது ஒரு வீணானது, ஒரு விளையாட்டானது, ஒரு கேலியானது நல்லா பேசுகிறான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே பார்க்க பார்க்க சந்தோஷமாக இருக்கும், எடுப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கும், எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்வோம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் அது வீணாகவும் விளையாட்டாகவும் இருக்கிறது. இந்த உலகத்தில் நீங்க மூழ்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். சொல்லுகிற அல்லாஹ் இந்த உலகத்தில் நான் தான் படைச்சிருக்கிறேன்றான், மரா திரும்பி இந்த உலகத்தில் வீணானது இருக்குன்றான் அல்லாஹ். சொல்லுகிற அல்லாஹ் தஆலா இப்ப அவனுடைய அடியார்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இல்லல்லதீன ஆமனு அல்லாஹ் பேசுகிறான். உலகத்தில் எல்லாம் இருக்கின்றான், எல்லாம் உங்களுக்காகன்றான், திரும்ப கட்டுப்பாடுன்னு அல்லாஹ் பேசுகிறான். சொல்லுகிற அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக சொல்லி காட்டுறான். யாரு பிரயோஜனம் அடைகிறவர்கள், இந்த உலகத்தில் எல்லாம் வீண் தான், எதை எடுத்தாலும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம், சம்பாதிக்க ஆரம்பிச்சா 24 மத்தியாலும் சம்பாதிக்கலாம், பயணம் போக ஆரம்பிச்சா எப்பவும் போகலாம், கல்யாணம் முடிக்கிற வலிக்கிட்டா முடிச்சுக்கிட்டே இருக்கலாம், கட்டுப்பாடே இருக்காது, குழந்தைகள் வேணுமா எடுத்துக்கிட்டே இருக்கலாம், உலகம் வேணுமா சம்பாதிச்சு காணிகளை பிடிச்சு கொண்டே போகலாம். எது நிரந்தரம் என்பதால் வழங்கப்படுத்துறான். இன்றைக்கு நம்ம கிராமத்தில் சொத்துக்கள் இல்லாதவர்கள் யார் இருக்கிறாங்க? எல்லாருக்கும் காணி பூமி இருக்கிறது. உதாரணமாக இந்த பகுதி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பகுதி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கு சொந்தம்? இப்போ இதில் நம்ம இந்த 10 பேஜஸ் பள்ளிக்கு, அந்த ஒரு 10 பேஜஸ் அகமதுக்கு, இந்த 10 பேஜஸ் இஸ்மாயிலுக்குன்னு பிரிக்கிறோமா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 10 பேஜஸ், ஒரு 20 பேஜஸ், இப்படித்தான் இன்றைக்கு இருக்கிறது. இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது? ஒரு தனி மனிதனுக்கு 2 ஏக்கர் காணி, ஒரு தனி மனுஷனுக்கு ஒரு 10 ஏக்கர் காணி, அந்த வயல் காணி ஒரு 2 பேருக்கு இருந்திருக்கும். இன்றைக்கு மொத்த பானகுமையில் 18-20 கிராம பிரிவுகளாக பிரிஞ்சிருக்குது, சின்ன 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 பிரிவுகளாக பிரிஞ்சிருக்குது. எல்லா பிரிவுகளையும் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு 10-15 பேர் தான் சொந்தமாக இருந்திருக்கும். அவர்கள் கொண்டு போனார்களாம் சொத்துக்களை, அவர்கள் அதை உரிமை கொண்டாடி மௌத்தா போகும்போது எடுத்துகிட்டு போனாங்களான்னு கேட்டால் கிடையாது. அப்போ அல்லாஹ் இதை நமக்கு தெளிவாச்சோ, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அனுபவிக்க தகுந்ததுதான், ஆனால் உங்களுக்கு அனுபவித்து அதில் சந்தோஷம் கண்டு உங்களுக்கு நிலையானதாக கிடைக்க வேண்டும் என்றால், அந்த நிலையானதை நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்றால் அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டப்பட வேண்டும். இப்போ உலகத்தில் பணக்காரராக இருந்து மரணிக்கவில்லையா? கோடீஸ்வரராக இருக்கிறவங்க மரணிக்கலையா? அவங்களோட கோடிகள் எங்க? அவங்களுடைய கட்டின வீடுகள் எங்க? கட்டின மனைவி எங்க? கட்டின உறவுக்காரர்கள் எங்க? ஒருத்தரும் இல்லை. பெற்றெடுத்த பிள்ளைகள் எங்க? ஒருத்தருமே இல்லை. உறவுகளே, நம்ம கிராமத்திலோட அந்த கபராடி இருக்கிற மையவாடி இருக்கிறது,
எத்தனை பேரை அடக்கி இருக்கிறோம்? மொத்த காணியும் சேர்த்து அடக்கி இருக்கோம் இல்லை. அந்த கபருடைய வரலாறு பழைய ஒரு வரலாறு. எத்தனையோ பேரை அடக்கி இருக்கிறார்களாம். ஆனால் அவங்களோட வீடு காணியெல்லாம் வேறு யாரும் அனுபவிக்கிறார்கள் உறவுகளே. அவர்கள் சம்பாதித்த சொத்தை பேரன் பேரனின் பேரன் பேரனின் பேரன் பாட்டன் 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 பூட்டன் போய்கொண்டே இருக்கிறது. சம்பாதித்தவர்கள் யாரும் உயிரோடு இல்லை. அவர்களுக்காக யாரோ கொடுத்த ஒரு பூமியிலே அடக்கம் செய்யப்படுகிறார்கள். மையவாடி என்றால் அதுக்கு அடக்கம் செய்யப்படுகிறோம் என்றால் அந்த 6 அடி தான் உறவுகளே நமக்கு சொந்தம். அது கூட ஒரு 10 வருடம் முன்னால் கிண்டி எரிஞ்சு வேறி வச்சு வேற கபரை அடக்கி விடுவார்கள். அதுவும் நமக்கு சொந்தம் கிடையாது. அப்போ அது அல்லாஹ் எப்படி விளங்கப்பட கேட்டால், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே நமக்கு அனுபவிக்க தகுதியாக இருந்தாலும் என்னை நம்புகிற, என்னை விசுவாசம் கொண்டிருக்கிற, எனது தூதரை பின்பற்றுகிற, தூதர் காட்டியதை நடைமுறைப்படுத்துகிறவர்களாக நீங்கள் இருந்தால் என்றால் சொல்லிட்டு, இல்லல்லதீன ஆமனு, யார் அதை சரியாக பயன்படுத்த முடியும் என்றால் இல்லல்லதீன ஆமனு, யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்களோ, யார் அல்லாஹ்வை பின்பற்றுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை ஏற்று நடக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பேசுகிறான். வாமிலு சாலிஹாத், யாரு நல்லவர்கள் புரிகிறார்களோ நல்லா கொண்டு வரான். அப்ப யாரு இந்த உலகத்தை சரியாக பயன்படுத்தி நன்மைகளை சம்பாதிப்பாங்கன்னு கேட்டால் அல்லாஹ்வை முதலாவது நம்பியிருக்க வேண்டும். ரெண்டாவது வாமிலு சாலிஹாத்தி, நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும். நல்ல காரியங்கள் என்றால் நாம உருவாக்கிடக்கூடாது. நல்ல காரியங்கள்ல நம்ம நினைச்சதெல்லாம் நல்ல காரியம் ஆகிட முடியாது. அதனால அல்லாஹ் வாத்தியுல்லாஹ வாத்தியுர் ரசூல், அல்லாஹுவையும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பின்பற்றுமாறு சொல்லுகிறான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லாத எதையும் நாங்கள் அமலாக எடுத்துக்கொள்ள முடியாது. பார்க்கறதுக்கு நல்லதா இருக்கும், ஆனால் செய்ய முடியாது. ஒரு சில செய்திகள் நான் சொல்றேன். ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னாடி சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து கொஞ்சம் கல்லை புறக்கி வச்சுக்கிட்டு சுபஹானல்லாஹ் சுபஹானல்லான்னு சொல்றாங்க. சுபஹானல்லாஹ் சொன்னா 33 தடவை சொல்ல வேண்டும். சில நேரம் 100 வாட்டு சொல்லுவாங்க. சஹாபாக்களுடைய எண்ணிக்கை நமக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் சொன்ன எண்ணிக்கை இருக்கிறது. நன்மைக்காக, சில சொர்க்கத்தின் நன்மைக்காக 100 வாட்டி நம்ம ஹதீஸ் படிச்சிருக்கோமா இல்லையா? 100 முறை ஒரு நாளைக்கு சொன்னால் அவருக்கு பொக்கிஷம் கிடைக்குது. இதை 100 வாட்டி சொன்னால் அல்லாஹ் சொர்க்கத்தின் கதவை திறந்து விடுகிறான். படிச்சிருக்கிறோமா இல்லையா? இதை மாதிரி அமல்களை செய்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிட்டாங்க, ரசூலுல்லாஹை அடக்கம் செஞ்சாச்சு. ஆனால் ரசூலுல்லாஹ் வாழ்க்கை நடைமுறைக்கு வர வேணும். சஹாபாக்கள்ல ஒரு சில கூட்டம் ஒரு ஓரமா உட்கார்ந்துக்கிட்டு சுபஹானல்லாஹ்னு ஒரு களத்துக்கு வைக்கிறது, சுபஹானல்லாஹ்னு இன்னொரு களத்துக்கு வைக்கிறது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது யாருன்னு கேட்டால் அப்பாஸ் அலியுடைய மகன் அப்துல்லா. இந்த அப்துல்லா குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றவர். அவருக்கு அல்லாஹ் தஆலா நபிகளார் ஊடாக குர்ஆனின் விளக்கத்தை போய் சொல்லுகிற அறிவு அல்லாஹ் கொடுத்தான். அப்ப குர்ஆன் பற்றிய தஃப்சீர்னு சொல்லுவாங்க, விளக்கம் என்று. இதுல மிகச் சிறந்த விரிவுரையாளர் யார் என்றால், நல்லா படிச்சு தேர்ந்த PhDன்னு சொல்லுவோம். அது யார் என்றால் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அலி அவங்க தான். இவர் பார்க்கிறாரு, ஒரு கூட்டம் சுப்ஹானல்லாஹ்னு களத்துக்கு வைக்கிறாங்க. அவர் சொன்ன தெரியுமா சொன்னார், அவர் அந்த சஹாபி, மாஷா அல்லாஹ், என்னப்பா எண்ணிக்கை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக கல்லை வச்சு என்றீங்களா என்று அவர் கேட்கல. அவர் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து அவருடைய ஆடைகளை நீத்து போகல, அவர் பாவித்த பாவனை பொருட்கள் சட்டிமான உடையல்ல, அதற்குள் மார்க்கத்தில் ஒன்றை கொண்டு வந்து விட்டீர்களான்னு கேட்கிறாரு. யார் கேட்கிறா? ரசூலுல்லாவின் சாச்சாவின் மகன் தம்பி, ரசூலுல்லாவுடைய வளர்ப்பில் வளர்ந்தவன், இந்த நபித்தோழர் அல்லாஹ் தஆலாவுடைய தூதரின் பால் வளர்க்கப்பட்டவர். அதே ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை பத்தி கேட்கிறாரு, ரசூலுல்லாவுடைய உடுப்பு இத்து போகல, ரசூலுல்லாஹ் பாவிச்ச பொருட்கள் உடைஞ்சு வருங்கல்ல, அதற்குள்ள நீங்க மார்க்கத்தில் ஒன்றை உருவாக்கி விட்டீர்களா என்று கேட்கிறாங்கன்னு கேட்டால், நலவு என்று நாங்கள் எதையும் உருவாக்க முடியாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னதை புகாரி முஸ்லிமோட கிரந்தங்களை நாங்கள் பார்க்கலாம். தமிழ்ல அடிச்சாலே உங்களுக்கு வரும், ரசூலுல்லாஹ் கல்களை வைத்து தஸ்பீஹ் செய்தவர்கள் யார் என்று ஹதீஸ் உங்களுக்கு வரும். இத்தனா நம்பர் இத்தனா போது ஹதீஸ் வரும். அப்ப அன்புக்குரியவர்களே, நன்மைகள் செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் ஆர்வமூட்டினார்கள். ஆனால் அது ரசூலுல்லாஹ் காட்டிய நன்மைகளை செய்ய வேண்டும் உறவுகளே. ரசூலுல்லாஹ் காட்டாததை நன்மையாக செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் காட்டியது செய்தால் அது நாளை மறுமை நாளிலும் சரி, இந்த உலகிலும் சரி, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடம் அழகிய நன்மைகளை எடுத்து தருமே தவிர, ரசூலுல்லாஹ் காட்டாத அல்லாஹ் சொல்லாததை செய்தால் நிச்சயமா அதற்கு எந்த கூலியும் இருக்காது, எந்த நன்மையும் தரமாட்டாங்க. உதாரணமாக, நீங்க ஒரு ஆளுக்கிட்ட வேலைக்கு போறீங்க, அவர் சொன்ன வேலையை செய்யாம வேறொரு வேலை செய்றீங்க, யாராவது சம்பளம் தருவாங்களா? தரமாட்டாங்க.
சொன்ன வேலையை செய். இல்லைப்பா கூட செஞ்சிருக்கிறேன், கூட செஞ்சியோ குறைய செஞ்சியோ, டைம் என்ன 8 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் செய்யணும். உன்ன வேலை டைமுக்கு தானே செஞ்சிருக்கிற. ஆனால் 2 நாள் வேலையை நம்ம ஒரு நாளில் செஞ்சிருப்போம், சம்பளம் கூட தருவாங்கன்னா தரமாட்டாங்க. இது உலகத்தினுடைய அபிப்பிராயம், உலகத்தினுடைய நியதி. அப்போ உலகத்திலேயே ஒரு மனிதன் தன்னை கண்ணுக்கு முன்னாடி பார்த்து எடுக்கிற ஒரு விஷயத்துக்கு அவன் அதிகமாக கொடுக்குறான் இல்லைன்றால், அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லுகிறான், அவனுடைய தூதருடாக சொல்லி காட்டுகிறான், நன்மைகளை ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அந்த நன்மைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் அதை மீறி நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் காட்டினான் அதென்ன அப்படி இப்படி கேள்வியும் கேட்க முடியாது. ரசூலுல்லாஹ் செஞ்சார்களா, செய்யத்தான் வேண்டும். அது ஏன் செஞ்சாங்க என்று கேள்வி கேட்கிற அதிகாரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் தரல, உங்களுக்கும் தரல. அல்லாஹ் சொல்லுகிறான், ரசூலுல்லாஹ் செய்தார்கள், காட்டினார்கள், செய்கிறோம், அவ்வளவுதான். அப்போ அன்புக்குரியவர்களே, அப்போ நன்மைகளை செய்வது என்பது ரசூலுல்லாஹ்விடமிருந்து நமக்கு காட்டப்பட்டிருக்க வேண்டும். இந்த நன்மைகளை செய்வதுதான் எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனமானது என்பதை முதல் கட்டமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி நன்மை செய்கிற நல்ல சாலிஹான மனிதர்களை அல்லாஹ் நமக்கு எப்படி சொல்லுகிறான்னு கேட்டால், இவங்க எல்லாரும் இந்த அமலை செஞ்சிட்டாங்கண்டா அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு எப்படியான ஒரு அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்குறான் தெரியுமா? நன்மை செய்கிறோம், இப்படி கட்டுப்படுறோம், சரி ரசூலுல்லாஹ் சொன்னா செய்கிறோம், என்ன இருக்குது எனக்கு என்று கேட்டா அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த மனிதர்களுக்கு யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக, மூமின்களாக, போராளிய தியாகிகளாக, கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு துன்பத்துக்கு மத்தியில் சோதனைக்கு மத்தியில் ஏழையாக எளிமையாக செல்வந்தராக இருந்து அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணிக்கிற ஆட்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊடாக நம்ம பார்க்கிறோம், அல்லாஹ் சொல்லி தருகிறான், அவங்களுக்கு தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹார் நல்லா பேசுகிறான். அவங்களுக்கு ஒரு இடத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த இடத்தை அல்லாஹ் சொல்லிட்டு அந்த இடம் என்னது? ஜன்னாத்தின் தஜ்ரி. ஜன்னத்தினால சொர்க்கம், பூந்தோட்டம் அல்லது சோலை என்ற அர்த்தம். அதை விட வேறு ஒன்றும் இல்லை. நம்மடாக்க டிசம்பர் லீவ் என்றால் சுற்றுலா போகிற, ஏன் கண்கொள்ளா காட்சிகளை பார்க்க வேண்டும். உதாரணமாக பானகோமையில் இல்லாத காட்சி இல்லையா? நம்மளை மாதிரி மனிதர்கள் தான் வேறு ஊரில் இருக்க போகிறாங்க, நம்மளை மாதிரி தோட்ட வகைகள் தான் அங்கே இருக்க போகிறது. இங்கே சம்பாதிச்சு போட்டு எங்கேயுமே செலவு செய்ய போகிறோம் உதாரணமாக. அப்போ அங்கே என்னத்துக்கு போகிறோம் என்றால் கண்கொள்ளா காட்சியை பார்க்க வேண்டும். சந்தோஷம், மனசுக்கு ஒரு நிறைவு, சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பார். ஒரு வருஷம் சந்தோஷமாக சந்தோஷம் இல்லாமல் கஷ்டப்பட்டு உழைச்சதை டிசம்பர் 10 நாளில் செலவழிச்சு வந்துடுவா. போனால் ஒரு 2 லட்சம் ரூபா செலவு, ஒரு நாளைக்கு சம்பளமே ஒரு 1000 ரூபா தான் இருக்கும். அதை சேகரித்து குடும்பத்தோட ஒரு சந்தோஷம், ஒரு இன்பத்தை அனுபவிக்க சொந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு போகிறாரு. உறவுகள்கிட்ட கிடைக்காத சந்தோஷம், ஊரில் கிடைக்காத சந்தோஷம், மனைவிட்ட கிடைக்காத சந்தோஷம், பிள்ளைகள்கிட்ட கிடைக்காத சந்தோஷம், ஊராரால கிடைக்காத சந்தோஷம் எங்கே கிடைக்குதான்? யாரோ வெளியூருக்கு போகிறாங்க, அந்த ஊரில் உள்ள சந்தோஷம் கிடைக்குதான். பட் அந்த ஊரில் உள்ள கிடைச்சிடாங்க, அவங்க வேற ஊருக்கு போயிடுறாங்க. யாருக்கு எங்கே சந்தோஷம் இருக்குது உறவுகளே? இந்த ஊர்லேருந்து நீங்கள் வேற ஊருக்கு போகிறீங்க, அந்த ஊரில் அல்லாத வேற ஊருக்கு வராங்க என்றால் சந்தோஷம் எங்கே? அப்போ அல்லாஹ் அதை எப்படி கொண்டு வா? ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹார். அந்த உலகத்தில் கட்டுப்பட்டு வாழ்ந்த நன்மைகள் செய்த அடியார்களுக்காக நான் ஒரு பூந்தோட்டத்தையே உருவாக்கி வச்சுக்கிறான். அது ஜன்னாத், விரைந்த ஒரு தோட்டம். அந்த தோட்டம் எப்படி தெரியுமா? ஜன்னாத். அந்த தோட்டத்துங்கள தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹார். அதுக்கு கீழால நீர் ஓடிட்டு இருக்கும், அருவிகள் ஓடிட்டு இருக்கும். நல்லா பேசுகிறான். இன்றைக்கு நம்ம நீர்வீழ்ச்சி பார்க்க நூறலியாக போகிறோம். மழை காலத்தில் நீர்வீழ்ச்சி நல்லா போகுது, குளிக்கலாம்னு போகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் நீ கட்டுப்பட்டாய உனக்கு ஒண்ட தோட்டத்தில் தண்ணி ஓடும், நீ தாராளமாக எப்போ வேணாலும் கிடக்கலாம். அதுக்காக சம்பாதிக்க தேவையில்லை, அதுக்காக நீ வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட தேவையில்லை. எனக்காக சின்ன ஒரு தியாகம் செய்தால் போதும், நான் சொன்னதை செஞ்சால் உனக்கு எல்லாம் கிடைக்குதுன்ற அல்லாஹ் தஆலா. அப்போ அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நாடுகளே, நம்ம வாழ்க்கையில் நாம் இதெல்லாம் அடையணும்டா அது சொர்க்கத்துக்காக மட்டும்தான். சொர்க்கம் நமக்கு கூலியான்னு கேட்டால் சொர்க்கம் கூலி கிடையாது. சொர்க்கம் தான் நம்முடைய இலக்கானா சொர்க்கம் இலக்கு கிடையாது. நமது இலக்கு சொர்க்கம் இல்லை, விளங்கிக் கொள்ள வேண்டும். நமது இலக்கு என்ன இல்லை? சொர்க்கம் கிடையாது. நம்முடைய இலக்கு நான் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்க வேண்டும் என்பதுதான் இலக்கு. வேலைக்கு சம்பளம் தான் சொர்க்கம். அல்லாஹ் சொன்னதை செஞ்சதுக்காக அல்லாஹ் தார கூலி தான் என்னது? சொர்க்கமே தவிர ஒரு அடியானின் இலக்கு சொர்க்கம் கிடையாது. அவனுடைய ஒரே ஒரு இலக்கு, என்னுடைய ரப்புக்கு நான் விருப்பமானவனாக மாற வேண்டும், என்னுடைய ரப்புக்கு விரும்புகிற ஒரு அடியானாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும், என்னுடைய ரப்பு சொன்ன நல்லடியார்களில் ஒருவனாக நான் மாற வேண்டும். இதுதான் ஒரு இலக்காக இருக்கும் தவிர அவனுடைய இலக்கு சொர்க்கமாக இருந்துவிடக் கூடாது. இது அல்லாவே தருவான், நீங்க இலக்காக நினைக்கவே தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டால் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். அதில் அல்லாஹ் சொல்கிறான், வஅதுல்லாஹி ஹக்குன், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்பது உண்மையானது.
அல்லாஹ் என்ன வாக்குறுதாரான்? நல்ல அமல் செய்தால் நான் உங்களுக்கு கூலியாக சொர்க்கத்தை தருவேன். அல்லாஹ் பேசுகிறான். அப்போ உறவுகளே, நாங்கள் நல்லமல் செய்ய வேண்டும். அந்த அமல் ரசூலுல்லாஹ் சொன்னதாக இருக்க வேண்டும். அந்த அமலை செய்தால் என்ன கிடைக்கும் என்றால், அல்லாஹ் தஆலா நாங்கள் எதிர்பாராத, நாங்கள் உலகில் தேடி திரிகிற, பொருளாதாரம் செலவழிக்கிற, குடும்பமாக பயணித்து போய் எடுக்கிற அந்த இன்பகரமானதை விட அல்லாஹ்விடம் இருக்கிற அந்த சொர்க்கம், அந்த பூந்தோட்டம், அந்த இன்பகரமான கண்காட்சி, கண்கொள்ளா அந்த காட்சி இருக்கிறதே, அது ரொம்ப சிறந்தது என்று அல்லாஹ் பேசுகிறான். ஆறுகள் ஓடுமா, பாலாறு, தேனாறு, மதுவாறு ஓடும் என்று அல்லாஹ் பேசுகிறான். இன்னைக்கு நமக்கு சாராயம் குடிக்க முடியாது, புகைத்தல், பீடி, சிகரெட் பயன்படுத்த முடியாது. எல்லாம் அல்லாஹ் தடை செய்து, குடிக்காத. குடிச்சா என்ன, பீடி அடிச்சா என்ன, அது சும்மா 2 புகை தானே, புகை தான். உண்ட காசு 10 ரூபா முடிஞ்சு. ஒரு சிகரெட் தானே அடிக்கிறேன், ஒன்றுமில்லவா பண்ணி அடி, தாராளம் ஒன்றல்ல 1000 அடி. ஆனால் அந்த 1000 சிகரெட் அடிக்கிறதுக்கும் நீ செலவிட்ட பொருளாதாரம் யாருடையது? நீ 2 நாள் 3 நாள் உழைச்சது. அப்போ உன்னுடைய நேரம், அந்த நேரம் யார் தந்தது? அல்லாஹ் தந்தது. நீ மாட்டிக்கொள்வாய். அந்த நேரத்தை ஒதுக்கி நீ சம்பாதிப்பதற்காக செலவிட்ட உன் உடம்பு யார் தந்தது? அல்லாஹ் தந்தது. மாட்டிக்கொள்வாய். செலவழிக்கலாம், ஆனால் அந்த கேள்வி அல்லாஹ்விடம் இருக்கிறது. நான் தந்த காலம், நான் தந்த உடல் ஆரோக்கியம், நான் தந்த உற்சாகம், அதை நீ தவறானதுக்கு பயன்படுத்தினாயா என்று அல்லாஹ் கேட்டு விட்டால் என்ன கேள்வி இருக்கிறது உறவுகளே? நம்மளோட பதில் இருக்கிற, யா அல்லாஹ் சும்மா அடித்தேன், யா அல்லாஹ் சும்மா வேலை செஞ்சு டயர்டுக்கு அடித்தேன், சும்மா கலசுக்கு அடித்தேன் சொல்லலுமா? உறவுகளே, நானும் நீங்கள் நன்மைகள் சம்பாதிக்கிறோம் என்று நிலைமையில பாவத்துக்கு உடந்தையாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் இந்த நன்மை, இந்த தலைப்புக்கான மிகப்பெரிய தேர்வு என்ன தெரியுமா? இன்றைக்கு இந்த காலம் என்பது நன்மை செய்கிறதுக்கான காலமா அல்லது பாவம் செய்கிற காலமான்னு பார்த்தால், பாவத்துக்கு தான் நிறைய அறிகுறி இருக்கிறது. நன்மைக்கான வசதிகள் இல்லை. நன்மைகள் செய்கிறதுக்காக நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு பள்ளி நிர்வாகிகளும் ஒவ்வொரு இடங்களையும் மக்களே பள்ளிக்கு வாங்க, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வாங்க, மாளிகைக்கு வாங்க, பெண்களை பயானுக்கு அனுப்புங்க, பெண்களுக்கு மார்க்கத்தை கொடுங்க என்று எவ்வளோ பிரச்சாரம் செய்கிறார்கள். எவ்வளோ பிரச்சாரம் செய்கிறாங்க. ஊர் ஊராக போய் தாவத் பண்ணுறாங்க. நீங்கள் பள்ளிக்கு தொலைவாங்க, அல்லாஹ்வின் பக்கம் வாங்க, இந்த பாவத்தை செய்யாதீங்க, இந்த தவறை செய்யாதீங்க என்ன சொல்லி யார் தெரிந்து இருக்கிறார் அவர்களே? உண்மையிலே நன்மைகள் செய்கிற காலமாக இருந்தால் இது தேவைதானா என்றால் தேவையில்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் வருவார்கள். அவரவர்களுக்கு தெரியும், என்னுடைய சொர்க்கத்துக்காக, என்னுடைய பரிசுக்காக, அல்லாஹ்வுடைய அடியான் என்பதற்காக வேண்டி நான் வாழ வேண்டும் என்ற உணர்வு இருந்தால் அவர்கள் நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் தெரியும். ஆனால் இன்றைக்கு மனிதன் அதை பராமுகமாக்கி உலகம் என்கிற இந்த மோகத்தில் மூழ்கிவிட்டான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இடங்களில் வலா துபுத்திலு என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற செய்தியை சொல்லி காட்டுவார்கள். வலா துபுத்திலு, நீங்கள் முறித்துக் கொள்ளாதீர்கள், அழித்துக் கொள்ளாதீர்கள். எதை? செஞ்ச அமல்களை முறிச்சு கொள்ளக்கூடாது. 3வது பகுதி, செஞ்ச அமல்களை நாங்கள் முயற்சி கொள்ளக்கூடாது. நம்மள நிறைய பேர் குர்பானியுடைய காலம்ன்றதெல்லாம் அதை ஒப்பிட்டு பேசுகிறேன். நிறைய பேர் மாஷா அல்லாஹ் நோம்புடைய காலம் வந்தால் அல்லாஹ் அவர்கள் அனைவருக்கும் சொர்க்கத்தை மரலையும் கொடுக்க வேண்டும், தாராளமாக தர்மம் கொடுக்குறாங்க, நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க, ஃபித்ராவை தாராளமாக கொடுக்குறாங்க, ஏனைய மக்களுக்கு கொடுக்குறாங்க. குர்பானி என்று வந்துவிட்டால் தனி மாடு கொடுக்குறாங்க, சேர்ந்தாவது கொடுக்கணும், அல்லாஹ்கிட்ட எனக்கு அந்தஸ்து வேண்டும் என்று எதிர்பார்க்குறாங்க. செய்கிறவர்களுக்கு, இந்த மாதிரி தொழுகையில் நிறைவேற்றவங்களுக்கு, ஹஜ்ஜிக்கு கஷ்டப்பட்டு போகிறவங்களுக்கு, ஏனைய அமல்களை செய்கிறவங்களுக்கு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான், வலா துபுத்திலு, நீங்கள் செஞ்ச காரியங்களை இல்லாமலாக்கி கொள்ளாதீங்க. நம்ம நன்மைகள் கஷ்டப்பட்டு இது ரசூலுல்லாஹ் சொன்னதுதான் அடையாளம் கண்டாச்சு, அதை அல்லாஹ்வுக்காக செய்கிறோம், அல்லாஹ்வுக்காக செய்கிறோம். செஞ்ச நன்மைக்கான கூலி அல்லாஹ் தருவான், மாட்டு கருத்து இல்லை என்றால் செஞ்ச நன்மையை செஞ்ச மாதிரி வைக்கணுமா இல்லையா? வேலை செஞ்சு ஒரு வாகனம், ஒரு பொருள் வாங்கணும், பொருளாதாரத்தை சேமிக்க வேண்டும். இன்னைக்கு பொடியமார் எல்லாருடைய ஆசை என்ன கேட்டால் ஒரு 200 பைக், ஒரு KTM பைக் வாங்கணும். இன்னைக்கு பைக் ஆசை எல்லாருக்கும், பொடியமாக இருக்குது. வாங்கிய தாராளமாக வாழ்ந்து கொள், சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்து உங்களுக்கு தேவைகள் நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள், மாட்டுக்கருத்து கிடையாது. பாப்பாமார் வாங்கி கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த வாகனத்தை வாங்குறதுக்காக பாப்பாமார் எவ்வளோ கஷ்டப்பட வேணும், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க வேணும், தொழில்களில் செய்ய வேணும், நாள் அந்த செலவை குறைக்க வேணும், மகளையும் பார்க்கணும், மகனையும் பார்க்கணும், ஹாஸ்டலில் உள்ள மகளுக்கு அனுப்பணும், வெளிநாட்டில் உள்ள மகனையும் எடுக்க வேணும். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இன்னொரு மகனுக்காக ஒரு பைக் வாங்க வேணும். அவருக்கு சிடி 100 பிடிக்காது, பிளாட்டினாவும் பிடிக்காது. அவருக்கு ஒன்று பெரிய பைக், அல்ஹம்துலில்லாஹ் 1 வயசு படி எல்லாம் ஓடுறாங்களா, தாராளமாக வாங்கி கொடுங்க. ஆனால் அதுக்காக சேகரிக்கணும், பொருளாதாரம் சேகரிக்கணும். எது? பைக் எடுக்கணும்னா பணம் வேணும், பணம் சேகரிக்கணுமா இல்லையா? இதை மாதிரி அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதரூடாக அல்லாஹ் சொல்லி தருகிறான், நீங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு நான் கூலியாக சொர்க்கத்தை தருகிறேன் என்றால் நீங்கள் நன்மைகளை செஞ்சு அந்த நன்மைகள் நன்மைகளாகவே இருக்க வேணும்.
அந்த நன்மைகள் அப்படி இருக்க வேணும், அது குறைஞ்சிடக்கூடாது. நான் உலகத்தில் தொழுதடி ஆளுதான், நோம்பு பிடிச்சடி ஆளுதான் என்று அல்லாஹ் விசாரிக்கும் போது பிடிச்ச நோம்பு பிடிச்சிருக்கிறோம், ஆனால் நோம்பு அங்கே காணலை. தொழுது இருக்கிறார் மாஷா அல்லாஹ், ஆனால் தொழுகையே காணலை. ஹஜ்ஜி செஞ்சு ஒரு வருஷத்துல ஒரு ஹஜ்ஜி, மறு திரும்பி உம்ரா, வருஷமா ஹஜ்ஜி செய்கிறார், ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜிக்கு போறார், ஆனால் அல்லாஹ் இடத்துல ஒன்றே காணல. அல்லாஹ்வுடைய விசாரணை நாளில் போய் பார்த்தா ஒரு ஹஜ்ஜி காணல, ஒரு உம்ராவை காணல, ஒரு நேர தொழுகையை காணல, அவர் கொடுத்த தர்மத்தை காணல என்றால் இந்த நிலைக்கு நீங்கள் ஆளாகி விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஊடாக அல்லாஹ் சொல்லும்போது வலா துபுதிலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, தர்ம விஷயத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் குர்ஆனில் சூரா ஹஜ்ஜில் எல்லாம் பேசுகிறான், நீங்க செய்த தர்மங்களை அதை சொல்லி காட்டுறது ஊடாக, அதனூடாக இன்னொரு கஷ்டப்படுத்துற ஊடாக நீங்க செஞ்ச நன்மைகளை அழிச்சு கொள்ளாதீங்க நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊடாக அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறோம். அப்ப உறவுகளே, நன்மைகள் சம்பாதிப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையில் பிரதான ஒரு விஷயம்தான். இந்த காலம் என்பது கொஞ்சம் சிரமமான காலம்தான். அந்த சிரமமான காலமாக இருந்தாலும் செய்கிற அந்த சின்ன சின்ன நன்மைகளாக இருந்தாலும் அதை சேமிப்பான நன்மைகளாக நாங்கள் மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய தோழர்களோட சுபஹுக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. தன்னை தோழர்கள்ட்ட கேட்குறாங்க, இன்றைக்கு உங்களில் யாராவது ஒருவர் இன்றைக்கு மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம சாயிமன், ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இன்றைக்கு உங்களில் யாராவது நோன்பாளியாக இருக்கிறீங்க கேட்குறாங்க. திடீர்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, உங்களை இன்றைக்கு யாராவது ஒருவர் நோன்பாளியாக இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் கால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் இன்னைக்கு நோன்பு யாரை சொல்லலாம். ரசூலுல்லாஹ் எதர்ச்சியாக கேட்குறாங்க, யார் சொல்கிற பதில் சொல்கிற அபூபக்கர் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நான் இன்னைக்கு நோன்பாளியாக இருக்கிறேன் யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ். அதே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஃபமன் அத்அம மின்குமுல் யௌம, இன்னைக்கு யாருக்காவது சாப்பாடு கொடுத்தீங்களான்னு கேட்குறாங்க. திரும்ப அபூபக்கர் அலி, ஆனால் யாரை சொல்லலாம், நான் தான் கொடுத்துருக்கேன் யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இன்னைக்கு நோன்பாளியாகவும் இருக்கிறேன், ஏழைகளுக்கு நான் உணவும் கொடுத்துருக்கிறேன்னு சொல்றாரு. திரும்ப ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஃபமன் ஆத மின்குமுல் யௌம மரீலா, உங்களை அன்றைக்கு யாராவது ஒருவர் நோயாளிகளை சந்திச்சிங்களா கேட்குறாங்க. யாராவது ஊரில் நோயாளிகளாக, நம்ம நோயாளியை பார்க்குற யாராவது எக்ஸிடம் பட்டு வரணும், அடிபட்டீங்க, ஊர் முழுக்க பேசணும், அப்போ தான் ஊரெல்லாம் சேர்ந்து போய் பார்க்குறது. உறவுகளே, இந்த போக்கை நாங்கள் குறைக்க வேண்டும், இந்த நடவடிக்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த நடவடிக்கை எல்லாரும் போகிறாங்கன்னு நம்மளும் சேர்ந்து போகிறது இல்லை உறவுகளே. ஊரில் நமக்கு பேர் தெரியாத உறவுகளும் நோயாளிகளாக இருப்பாங்க, சிலாக்கள் வயசு போயிடுச்சு, கதைச்சிட்டு இருக்க ஆள் இல்லை, மனதுக்கு மறந்து கொடுக்க யாரும் இல்லை, நம்ம போயிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் பேச வேணும், கொஞ்ச நேரம் கதைக்க வேணும். நமக்கு சிலாக்க இருக்கிறாங்க, நல்லா யார் கொடுக்குறாங்களோ அல்லது யார் பொருளாதாரம்லாம் இருக்கு அவங்களோட வீட்டை மட்டும் போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் ஒவ்வொரு நாளும் நல்லா விசாரிக்க போகிறோம், ஒவ்வொரு நாளும் போகிறது. இதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஊரில் நம்மளோட ஊரண்டை இது ஒரு எனக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு கிராமம் உருவாகுவது என்பது ஒரு தாய் ஒரு தந்தை வம்சாவளியாக தான் இருக்குது. அவங்கட வம்சாவளி போகும். நீங்கள் சுத்திக்கிட்டு தேடி பார்த்தால் இருக்கிற மொத்த பேரும் யாராக இருப்பீங்க, ஒரு தாய் பிள்ளைகளாக இருப்பீங்க. அப்போ இந்த ஒரு தாய் பிள்ளைகளாக கல்யாணம் பிடிச்சி அப்படியே தூரமாய் போனவர்கள் தான். ஆனால் ரத்தம் யாரு, ஒரு தாய் பிள்ளைகள். இப்படின்னு பார்க்குற நேரத்தில் ஊரில் எத்தனை நோயாளிகள் இருக்காங்க. திடீர்னு ஹார்ட் பேஷண்ட், திடீர்னு வயசான மூதாட்டிகள் இருப்பாங்க, அல்லது ஒரு பொடியன் இருப்பான். இப்படியெல்லாம் எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சா சுப்ஹானல்லாஹ் நம்மளோட ஊரில் சிறந்த ஒரு முன்னேற்றத்துக்கு காரண முடியும். அப்போ இதை ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இன்றைக்கு உங்களில் யாராவது ஒரு ஆள் நோயாளிகளை நலம் விசாரிச்சிங்களான்னு கேட்டால் அபூபக்கர் சொல்கிறாங்க, ஆமாம் யார் சொல்லா, நான் தான் இன்னைக்கு பார்த்தேன்னாங்க. திரும்ப கேட்குறாங்க, ஒமன் தபிய மின்குமுல் ஜனாயிஸ், உங்களை இன்றைக்கு யாராவது ஒருவர் ஜனாசாவை பின்தொடர்ந்தீங்களா கேட்குறாங்க. உங்களை இன்றைக்கு யாராவது ஒருவர் ஜனாசாவை பின்தொடர்ந்தீங்களான்னு கேட்குறாங்க. அப்படின்னா இப்போ நம்ம போகிற மாதிரி மையத்தூட்டுக்கு போயிட்டு வரதில்ல, இதை ரசூலுல்லாஹ் எங்கேயுமே வழிகாட்டலை. மையத்தூட்டுக்கு போங்கன்றதை ரசூலுல்லாஹ் இப்படி வழிகாட்ட, நம்ம போயிட்டு டக்குட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்பா மௌத்தா அண்டா மையத்தூட்டோட போகிறது ரசூலுல்லாஹ் எங்கேயுமே ஒரு நன்மையாக சொல்ல. இது பொய், இது நம்ம போயிட்டு வர்றது ஒரு ஏமாத்து வேலை, முகத்தை காட்டுற. எல்லாரும் போகிறாங்க, நானும் போகிறேன். ரசூலுல்லாஹ் சொன்ன நம்ம ஜனாசா விசாரிப்பு தெரியுமா, இந்த ஒருவர் மரணித்து விட்டால் அந்த ஜனாசாவுடைய இறுதி தருணம் வரைக்கும் இருக்க வேணும், அவருடைய தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும், அவரை அடக்கம் செய்கிற இடத்தில் கலந்து கொள்ள வேண்டும், அவருக்காக வேண்டி இறுதி பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்படி செய்தாலே தவிர அவருக்கு 2 கிராத்தை தவிர மற்றபடி ஜனாசா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்காக அவருக்கு நன்மை இல்லை, ஜனாசா வீட்டுக்கு போனதுக்காக நன்மை இல்லை. புரிஞ்சு கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்ன கீராத் நன்மை என்பது உகது மலையை போல என்று ரசூலுல்லாஹ் சொன்னது ஜனாசாவுக்கு பின்னால
பள்ளிக்கு போயிட்டு ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு ஜனாசாவுக்கு பின்னாடி கபூர் அடிக்கு போயிட்டு கபூர் அடியில் அடக்கம் செய்ததுக்கு பின்னாடி அந்த ஜனாசாவுக்கு இறுதியாக ஒவ்வொருத்தரும் மனசு விட்டு கண்ணீர் விட்டு, யா அல்லாஹ் இந்த ஜனாசா இந்த சகோதரருடைய பாவத்தை மன்னித்து விடு, கேள்வி கணக்கு இலகுவாக்கி கொடு யா அல்லாஹ், இவருக்கு சொர்க்கத்தை விட்டு வேறு எதையும் கொடுத்து விடாது யா அல்லாஹ், மணமகன் வாழ்க்கையை கொடு யா அல்லாஹ், இவருக்கு நல்ல குடும்பத்தை கொடு யா அல்லாஹ், சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்து யா அல்லாஹ், நரகத்தை கொடுத்து விடாது யா அல்லாஹ், தண்டனை கொடுத்து விடாது யா அல்லாஹ், நீ கருணை காட்டு யா அல்லாஹ் என்று நம்ம தனியாக நின்று கேட்கறதுக்கு இந்த கேட்கறதுக்கு தான் கீராத்தை தவிர நம்மள நிறைய பேர் மையத்துக்கு போயிட்டு வந்தேன், இதை முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள், இதில் நமக்கு நன்மை இல்லை. நன்மை என்பது அதை பின்தொடர்ந்து முழுமையாக அது முடிகிற வரைக்கும் நிற்பது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அபூபக்கர் அலி ரசூலா கேட்குறாங்க. இன்னைக்கு யாராவது ஜனாசாவை பின்தொடர்ந்தீர்களா, ஜனாசா வீட்டுக்கு போனீங்களா, இல்லை ஜனாசாவை பின்தொடர்ந்தீர்களான்னு கேட்குறாங்க. நம்ம நிறைய பேர் ஜனாசா வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களா, நம்ம பொதுவாக பேசுமாதிரி பேசுறது, ஜனாசா வீட்டுக்கு போனீங்களா, ஆமாம் அதோட நின்றுரும். அது அப்படி அல்ல, ஜனாசாவை பின்தொடர்ந்தீங்களான்னு ரசூலா கேட்குறாங்க. அபூபக்கர் சொன்னாங்க, ஆமாம் யா ரசூலுல்லாஹ் நான். அப்பதான் ரசூலா சொல்றாங்க, இந்த 4 விடயங்களையும் ஒரே நாளில் யார் அடைந்து கொள்கிறார்களோ, ஒரே நாளில் இந்த 4 நன்மைகளையும் யார் செய்து கொள்கிறார்களோ சொல்றாங்க, ரஜுலுன் இல்லா தஹலல் ஜன்னா. ரசூலா சொல்றாங்க, மஜ்தமஅஹுன்ன, இந்த செய்தியில யார் ஒன்றுபட்டு இந்த அமல்கள்லாம் ஒரே நாளில் யார் செய்கிறாங்களோ, ஃபி ரஜுலின், ஒரு மனிதன் இந்த விஷயத்தை எப்படி செய்து கொள்றானோ, இல்லா தஹலல் ஜன்னா, அவன் சொர்க்கம் நுழையாமல் இல்லைன்ட்டாங்க. அப்ப சொர்க்கம் நிச்சயம் என்ற அர்த்தம். அப்ப அன்புக்கு நன்மை செய்யறது இலகுவானது, ஆனால் கஷ்டமான காலம். ரசூலுல்லாஹ் சொன்ன நன்மைகளைத்தான் செய்ய வேண்டும், சொல்லாததை செய்யக்கூடாது. சொன்னதை செய்தால் பாருங்க உறவுகளே, சொர்க்கம். அவர் கடமையான தொழுகை பற்றி இந்த ஹதீஸில் பேசப்படலை, இந்த ஹதீஸில் ஜகாத்தை பற்றி பேசப்படலை, இந்த ஹதீஸில் ஹஜ்ஜை பற்றி பேசப்படலை, கல்யாணத்தை பற்றி பேசப்படலை. ரசூலுல்லாஹ் சொன்ன என்ன, ஒரு நோன்பு, ஒரு சுன்னத்தான நோன்பு, ஃபர்ல ரமலானுடைய மாதம் அல்ல, சுன்னத்தான நோன்பு பிடிச்சிருக்கிறார், போகிற வழியில் ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்குறார், சுன்னத். இதெல்லாம் ஃபர்ல அல்ல, சுன்னத்தான காரியங்கள். நடாவிட ஒரு சுன்னத்தான 4 காரியங்கள் செய்ததுனால ஒரு ஆளுக்கு சொர்க்கம் கிடைக்குது என்றால் இது எனக்கும் உங்களுக்கும் சாத்தியமா இல்லையா உறவுகளே? ஒரு நாளைக்கு திடீர்னு திங்கக்கிழமை நோன்பு பிடிக்கிறது, யாராவது ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்குறது, என்ன அடுத்த நோயாளிகள் பார்க்க போகிறது, ஜனாசா கிடைக்கிறது அல்லாஹ் தார அருள். அது எல்லா நாளும் ஜனாசா, அதுக்காக நோம்பை பிடிச்சிருயா அல்லாஹ், இன்றைக்கி யாரும் மௌத்தா போகலான்னு துவா கேட்டக்கூடாது. நான் இன்றைக்கி நோம்பியா அல்லாஹ், இன்றைக்கி நோயாளியும் பார்த்தாச்சு, ஏழைக்கு உணவளிச்சாச்சு, ஜனாசா தான் ஒன்று உழுதில்லை, யா அல்லாஹ் ஏதாவது கிளவி கட்டையில் கிடக்குதா என்று யோசிக்கக்கூடாது. அது அல்லாஹ் தருகிற நிஅமத். அந்த நன்மை பாக்கியம் ரப்புல் ஆலமீன் நம்ம மீது கருணை கொண்டு அல்லாஹ் தருவான். இல்லை என்றால் 3 தான் உறவுகளே. இது நாங்கள் நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு வாழுகிற நல்லடிகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை மூலமாக்குவான். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் அம்மா. அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடிகள் ஈமானி உறவுகளே, நன்மைகளை சம்பாதித்தலும் அதை பாதுகாத்தலும் என்கிற பகுதிகளில் இறுதியாக வலா துபுத்திலு, நீங்கள் உங்களுடைய நன்மைகளை அழித்துக் கொள்ளாதீர்கள். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நன்மைகளை தேடலாம் என்ற வழியை காட்டியதை போல இந்த அபூபக்கர் அலியுடைய சம்பவத்தில் நன்மைகள் என்பது எளிதாக கிடைக்கக்கூடியது தான், அதை நாங்களாக தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எப்படி விளங்கினோமோ அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஒரு வயது ஒரு எல்லை வைத்துக் கொள்வோம். 30 வயது 40 வயசு 70 80 வயசுக்குமான உறவுகளும் இருக்கிறோம். கொஞ்சம் பேர் வயசு போயிட்டு கதிரையில் உட்காந்துட்டு இருக்கிறோம், கால் கைகள் எழுதில்லை, முந்தைய மாதிரி ஓடி ஆடி ஏழாமல் இருக்குது. நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம், கதிரையில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கைகால் உஜாரா இருக்கிறவங்களுக்கு அது ஒரு படிப்பினை, அவங்கள பார்த்து நம்ம படிப்பினை வர வேண்டி இருக்கிறது. உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் விசாரிக்கிற அந்த விசாரணை தளத்தில் ஒருவரை பற்றி ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, தண்ட தோழர்கள் எல்லாருமே யார், சஹாபாக்கெல்லாம் யார் கேட்டால் அதில் ஒரு சிலாக்கள் இவர் சொர்க்கம் அவர் சொர்க்கம் அவர் சொர்க்கம் அவர் சொர்க்கம் என்று ரசூல் அடையாளப்படுத்தினவங்க. உங்களுடைய செருப்பு சத்தத்தை சொர்க்கத்தில் கேட்டேன், நீங்கள் சொர்க்கவாதி நீங்கள் சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்ட நபி தோழர்கள் பெரும்பான்மையானவர்கள். அதில் இன்னும் நிறைய பேர் அல்லாஹ்வுடைய தூதரை மட்டுமே எப்போ பார்த்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய வழி ரசூல் தான் உயிரை விடுறவங்க, ஜிஹாதிகள், போர்க்களத்தை சந்தித்தவர்கள். இவர்கள் மத்தியில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த நான் சொல்லுகிற செய்தி உங்களுக்கு பழக்கப்பட்ட அல்லது கேள்வி நீங்களே மனப்பாடமாகின செய்தியாக இருக்கலாம், இருந்தாலும் ஒரு படிப்பினைக்காக ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அத்ததுரூன மனில் முஃப்லிஸ், உங்களுக்கு நஷ்டமடைந்தவர் யாருன்னு தெரியுமான்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க.
நஷ்டமடைந்தவர் என்றால் யாருன்னு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்குறான், ஊரில் யார் நஷ்டவாளினா நம்ம என்ன செய்வோம்? இந்த மம்மட்டிக்கு தூக்கிட்டு வேலைக்கு போகிறார்கள். நம்ம ஊரில் யார் அப்போ அவங்க ஊரில் கஷ்டப்படுறார்கள் அப்படின்டா. உதாரணம் ஒரு கூலி வேலை யாரை வேலைக்கு பிடிக்கலாம்டா? அந்த வீட்டு பொடியின் அந்த வீட்டு பொடியின் ஏன் பக்கத்து வீட்டு பொடின்னு சொல்லி பாருங்களேன். நம்ம யாரும் பக்கத்து வீட்டு பொடியை சொல்லுவோமா? அவன்கிட்ட காரு மகளாக இருக்கும், அவன் வேலைக்கு போக மாட்டான். அங்கே ஆட்டும் அங்கே ஒரு ஏரியாவில் அந்த அவர் வேலைக்கு வருவார், இவர் வேலைக்கு வருவார். அப்படித்தான் நம்ம ஆக்களை பிறக்கிற வேலைக்கு மற்ற எல்லாரும் வேலைக்கு வர மாட்டான். அப்போ எல்லாருக்குமே எல்லா கெப்பாசிட்டியும் எல்லாம் கொடுக்குறது இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யார் உங்களை நஷ்டவாளின்னு கேட்டால் சஹாபாக்கள் இப்படி புரிஞ்சுட்டாங்க கேட்டால் ரசூலுல்லாஹ் உலகத்தை பற்றி கேட்குறாங்க போலன்னு கேட்டு, எங்கள் ஊரில் யாருக்கிட்ட காசு பணம் இல்லையோ, நம்ம பாசத்தில் சொல்ல போனால் யார்கிட்ட ஒரு சைக்கிள் பைக் ஒன்று இல்லையோ அவன் தான் ஊரில் கஷ்டப்பட்டவன். பைக்கு வாகனம் வீடு இல்லையோ அவன் தான் கஷ்டப்பட்டவன். இப்படி நம்ம பாசத்தில் சொல்கிறோமா இல்லையா? இதை மாதிரி சஹாபா சொல்கிறாங்க, யாரிடம் மல்லா தீனார அவளா திர்ஹம், யார்கிட்ட தீனார் திர்ஹம் இல்லையோ அவன் தான் நஷ்டவாளி. இப்போ ரசூலுல்லாஹ் விளக்கப்படுத்துறாங்க, நஷ்டவாளி என்றால் யார், நஷ்டப்பட்டவன் என்றால் யார் என்ற ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் உறவுகளை இந்த மனிதனாக நாங்கள் வாழ வேண்டும், ஆனால் மறுமையை சந்திக்கும் போது இவனை போல இருந்துடக்கூடாது. இந்த ஹதீஸை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் வாழும்போது இந்த மனிதனை போல ஆரம்ப கட்ட அந்த விஷயத்தில் இருக்க வேண்டும், ரெண்டாவது பாதி மனிதனாக மாறிவிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் அவன் வாழ்வானாம். யார் அவன்? ஒரு முஃமினாக ஒரு முஸ்லீமாக அவன் வாழ்வானாம். அந்த முஸ்லீமாக வாழ்ந்த இந்த அடியானை அல்லாஹ் நாளை மறுமை நாளில் விசாரணைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுற நேரத்தில் அந்த அடியான்ட்டு அல்லாஹ் கேட்பானா, அல்லாஹ் அந்த அடியானை விசாரிக்கிற நேரத்தில் நீ செய்த நன்மைகள் என்ன பாவம் என்ன அல்லாஹ் விசாரிக்கிற நேரத்தில் அவனை சுற்றி ஒரு சமூகம் நிற்பார்களாம். அவனை சுற்றி சமூகம் ஒன்று நிற்கும், ஒரு கூட்டமே நிற்கும். இப்ப ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துறாங்க, இந்த அடியானை அல்லாஹ் விசாரிப்பதற்கு முன்னாடி இவன் அல்லாஹுவை ஏற்றிருந்தான், அல்லாஹுவை நம்பி இருந்தான், இவன் ஹஜ்ஜி செய்திருக்கிறான், இவன் நோன்பு பிடிச்சிருக்கிறான். எது நோன்பு பிடிச்சிருக்கிறான்? எல்லாம் நன்மையாம். அவன் பிடிச்ச நோன்பு எல்லாம் என்ன நன்மை. மறுமை நாளில் அவன் நன்மையோடு வருவானாம். அவன் தொழுகையெல்லாம் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையாம். அவன் செய்த ஹஜ்ஜி அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவன் செய்த ஜகாத் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதர நல்ல காரியங்கள் எல்லாம் இந்த அடியான் நம்மளை போல உலகத்தில் வாழும்போது கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இருக்கிறது அல்லாஹ்வுக்காக கொடுத்து அவனும் போதியோல மனசோட அல்லாஹ் எனக்கு தந்தது போதும்னு வாழ்ந்திருக்கிறான். இந்த மனிதன் அல்லாஹ் விசாரிக்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த நன்மைகளோடு வருகிற அடியார்களாக நாங்கள் முதல் கட்டமாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ரெண்டாவது செய்தி கேட்டால் நாங்கள் இருக்கக்கூடாத ஒரு பண்பு கேட்டால் ரசூலுல்லாஹ் இப்ப சொல்றாங்க, இந்த அடியானை அல்லாஹ் விசாரிக்கும் போது அவனுக்கு எதிராக ஒரு கூட்டம் நிற்பார். இந்த ஊரில் இருக்கிற என்னை உங்களை விசாரிக்கும் போது நாளைக்கு மறு அல்லாஹ் என்னை விசாரிக்கும் போது இதை சொன்னாயா, ஊராரின் சம்பளத்தில் நீ இருந்தாயே, அவர் அன்பளிப்பை எடுத்தாயே சொன்னாயே அல்லாஹ் கேட்கும் போது நான் பதில் சொல்ல ரெடியா இருக்கணும். இல்லாட்டி மொத்த ஊரும் நிற்பீங்க சுற்றி வச்சு, யா அல்லாஹ் 50,000 சம்பளம் எடுத்தார் யா அல்லாஹ் ஒன்றும் சொல்லலைன்னு மொத்த பேரும் நிற்பீங்க. நான் சம்பாதிச்ச மொத்த நன்மை உருகிட்டு நான் நரகத்தில் போட்டுருவீங்க, நீங்கள் எல்லாம் சொர்க்கம் போயிடுவீங்க. இதே போல ஒரு நிலைமை உங்களுக்கும் ஆயிடக்கூடாது. நானும் கூட கேட்டுவேன் நாளைக்கு மரம், யா அல்லாஹ் குத்துபா செஞ்சேன் யா அல்லாஹ், ஒருத்தர் கூட ஜும்மாவுக்கு வந்த மாதிரி அசருக்கு வரல யா அல்லாஹ், ஜும்மாவுக்கும் நேர காலத்தோடு வந்தாங்க யா அல்லாஹ், மகரிப்புக்கு ஒருத்தரையும் காணலை யா அல்லாஹ் என்று நானும் சொல்லுவேன். அதில் மாட்டு கருத்து இல்லை. அது அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கான். உலகத்தில் வேண்டாம் பரவாயில்லண்டலாம், மறுமையின நீயா நானா, ஒன்று நீ சொர்க்கம் போகணும் அல்ல நான் போகணும், இப்படித்தான் உம்மாவா அப்பாவும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். புரிந்து கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் அந்த சமுதாயத்தை அவனை சுற்றி நன்மை விசாரிக்கும் போது ஒரு பெண் வருவா, யா அல்லாஹ் இந்த அடியான் தொழுது இருக்கிறான், நோம்பு பிடிச்சிருக்கு, நன்மை செய்திருக்கான் யா அல்லாஹ், ஆனால் ஒரு பெண்மணி யா அல்லாஹ் என்னை பற்றி இவன் அவதூறு சொல்லிவிட்டான் யா அல்லாஹ். ஒரு சாலிஹான ஒரு பெண், ஒரு மூமினான ஒரு பெண், அவவோட ஒரே பழக்கம் 1008 ஆம்பளை வந்துட்டு போற, அவக்கு விட்டா ஆம்பளை தான் பாரு, அவ எல்லாரோடையும் கதைப்பா. உதாரணமாக ஒரு பொம்பளையை பற்றி அவதூறு, அவ ஓடி போயிட்டான், அவ என்னத்துக்கோ போயிட்டு வந்திருப்பான். ஒரு பொம்பளையை பற்றி நம்ம அவதூறு, அவன்கிட்ட பொண்டாட்டியா ஐயோன்ற, யாரோ ஒரு பெண்ணை பற்றி தவறாக பேசினதுக்காக அந்த அடியானை அல்லாஹ் பிடிச்சி, அப்படியா அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் இந்த அடியான் செஞ்ச நன்மையை எடுத்து இந்த பெண்மணியை கொடுத்து நீ போ அனுப்பிடும். அந்த பெண்ணுக்கு வேற விசாரணை இருக்கு, அது வேற. ஆனால் இந்த அடியானோட விசாரணையில் திருப்பி யாருக்கு? இந்த அடியானுக்கு அல்லாஹ் நன்மையை கொடுத்து அனுப்பிடுவானாம். அதே போல் அப்படி ஒவ்வொருத்தராக அல்லாஹ் விசாரிப்பான். ஒரு மனிதன், யா அல்லாஹ் இவங்க என்னை பற்றி இந்த ஊரே என்ன அவதூறு சொல்லிச்சு யா அல்லாஹ், இந்த குடும்பம் என்ன ஒதுக்கினாங்க, இந்த வாப்பா என்னை பற்றி அவதூறு பேச, அப்படியா அந்த ஆளை கூப்பிட்டு இப்படி செஞ்சாயா வா, அந்த நன்மை எடுத்து இவரை கொடுத்து உண்ட மேலே அபாண்டமா சொன்னாங்களா நீ போண்டா அல்லாஹ் சொல்லி அவனுடைய நன்மை எடுத்து அந்த நன்மையோட மலை போன்ற நன்மையோட வந்த அடியான் ஒரு நன்மை அவன் இருக்காதான். நன்மையெல்லாம் அல்லாஹ் எடுத்து கொடுத்துருவான். யாருக்கு? உலகத்தில் வாழ்ந்த சக மனிதர்களுக்கு. உறவை பேணி இருக்க மாட்டார், பாப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுத்துருக்க மாட்டார், மாமா மாமியோட நல்லம் நடந்திருக்க மாட்டார்,
அண்டை வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை செஞ்சிருக்க மாட்டார், சுயநல போக்காக வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர். ஆனால் சக மனிதனோடு நடந்து கொள்ற விஷயத்தில் அவர் ஒழுங்காக நடந்து கொள்ளாததினால் அல்லாஹ்வுக்காக செஞ்ச நன்மையை கூட அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு கொடுத்து, அடியானோடு நீ சரியாக நடக்கவில்லை, என்னோடு சரியாக நடந்த ஒன்னால் ஏன் என்னுடைய அடியார்களோடு நல்ல முறையில் நடக்க முடியவில்லை என்று அல்லாஹ் விசாரணை செய்து அடியார்களையே அல்லாஹ் முதன்மைப்படுத்துகிறான் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டி, அந்த அடியானுக்கு இறுதியாக அரவாசி கூட்டம் பெயருவாங்க, மீதி கூட்டம் இருக்குமா, யா அல்லாஹ் இப்படி அப்படியா பார்த்தா இவனுக்கிட்ட நன்மை இருக்காது. அல்லாஹ் இப்ப என்ன செய்வான், இந்த யார் மீது இவன் அபான யா அல்லாஹ்னு சும்மா அடிச்சுட்டான்னு ஒரு ஆள் சொல்றார், அந்த அடிபட்ட ஆள் பாவத்தை எடுத்து அந்த அடியான கொடுப்பானா, வரும்போது நன்மையோடு வந்தார் ரசூல் சொல்றார், பிறகு கடைசியாக அவன் பாவத்தால் அதிகரித்து அந்த மனிதன் நரகத்திலே வீசப்படுவான், இவன்தான் நஷ்டவாளின்னு சொன்ன உறவுகளே. இதுதான் நானும் நீங்களும் அச்சப்பட வேண்டிய, பயப்பட வேண்டிய தருணம் என்பதை புரிந்து கொண்டு, இந்த உலகில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலை பின்பற்றுகிற நானும் நீங்களும் இப்ராஹிம் நபியுடைய வழிகாட்டலையும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊடாக பார்க்கிறோம், வழிகாட்டுதலில் சிறந்தவர்கள் உண்டு நமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டாவது இப்ராஹிம் நபி, அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்திருக்கிறோம், படித்திருக்கோம். ஆனால் அதில் பிரதானமான ஒன்று என்ன தெரியுமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உலகின் முதலாவது கட்டப்பட்ட மஸ்ஜித் காபத்துல்லா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினது காபத்துல்லா, அதனுடைய ஃபவுண்டேஷன் இருந்துச்சு. அதுக்கு மேலே புனர்நிர்மாணம் செஞ்சாங்க இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபியும். அப்போ இந்த புனர்நிர்மாணம் செஞ்ச இந்த மக்காவை காபத்துல்லாவை கட்டினதுக்கு பின்னாடி அவர்கள் கேட்ட பிரார்த்தனையை அல்லாஹ் நமக்கு சொல்லிக்க, யா அல்லாஹ், இப்ராஹிம் நபி கேட்குறாங்க, யா அல்லாஹ் நாங்கள் செய்த இந்த காரியத்தை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் நான் செய்த இந்த அமலை நீ அங்கீகரித்து விடு யா அல்லாஹ். இந்த பிரார்த்தனையை நாங்கள் கேட்டிருக்கிறோம். நம்ம தொழுகிறோம், யா அல்லாஹ் ஜும்மாவுக்கு வந்திருக்கு, யா அல்லாஹ் இந்த ஜும்மாவை நீ கபூலாக்கி கொள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் அந்த ஜும்மாவுடைய நன்மை எனக்கு தாயா அல்லான்னு கேட்டிருக்கிறோம். குர்பானி கொடுத்தவர்கள், யா அல்லாஹ் நான் குர்பானி கொடுத்துருக்க இந்த குர்பானியுடைய நன்மையை எனக்கு கபூலாக்கி தாயா அல்லாஹ், அங்கீகரித்து தருவாயா யா அல்லாஹ் என்று கேட்டவர் தானே இருக்கிறோம். 5 நேரம் தொழவாரம் தொழுகிறவர்கள் உங்களுடைய தொழுகையை அங்கீகரிக்க வேண்டும் அல்லாஹ்விடம் கேட்டிருக்கிறோமா? நல்லமல்கள் செய்கிறோம், நல்லமல் நான் செய்த அமலையா அல்லாஹ் நீ அங்கீகரியால் நன்மை தான் என்று கேட்டிருக்கிறோமா என்றால் கிடையாது உறவுகளே. இதுதான் நாங்கள் படிப்பினைகளாக பெற வேண்டிய விஷயங்கள். ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்திகளில் மிக முக்கியமானது, இந்த உலகில் நாங்கள் செய்த எல்லா நல்ல காரியங்களையும் அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். எதை செய்தாலும், எந்த நல்ல காரியங்களை செய்தாலும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள், யா அல்லாஹ் இந்த நல்ல காரியத்தை நீ அங்கீகரித்து விடு, யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் என்று கேட்கிறதோட என்னுடைய பாவங்களையும் என்னோடு வாழ்ந்த சக உறவுகளுக்கு என்னால் அறியாமல் நடந்த பாவங்கள் இருந்தாலும் யா அல்லாஹ் அதை எனக்கு விளங்கப்படுத்தி அவரோட மன்னிப்பு கேட்கிற பாக்கியத்தை தாயா அல்லாஹ், அல்லது யா அல்லாஹ் அவனோடு நல்ல முறை நடந்து கொள்கிற பாக்கிய தாயா அல்லாஹ் என்பதையும் சேர்த்து கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நன்மைகளை அதிகப்படுத்தி அதிலிருந்து அதை இல்லாமாக்குகிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாத்து யாரையெல்லாம் சொர்க்கவாதிகளாக நன்மைகளால் பூஞ்சோலை அடைந்த பூந்தோட்டத்தை அடைந்தவர்களாக சொல்லுகிறானோ அவர்களை ஒருவராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை உங்களை மாக்கியல்வானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.